அங்கன்வாடி பணியாளர்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய அவர், அரசு அங்கீகாரம் பெற்ற சுகாதார பணியாளர்கள் நோய் தடுப்பு, மகளிர் சுகாதாரம், குடும்ப நலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள். குறைந்த மதிப்பூதியத்துடனும் வரையறுக்கப்பட்ட சமூக பாதுகாப்புடனும் தன்னார்வலர்களாகவே அவர்கள் உள்ளனர். இதேபோல் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் மதிப்பூதியமாக மத்திய அரசால் ரூபாய் 4500 மற்றும் ரூபாய் 2250 மட்டுமே வழங்கப்படுகிறது. குறைந்த ஊதியம் ஒருபுறம் இருக்க, இதில் 3 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளன என்றார். எனவே இந்த பணியாளர்களின் நலன் கருதி மத்திய அரசு அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். அனைத்து பணியாளர்களுக்கும் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். மக்கள் பணியாளர்கள் ஊதியத்துக்கான மத்திய அரசின் பங்களிப்பை இரட்டிப்பாக்க வேண்டும். 2500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் கூடுதலாக ஒரு ஆஷா பணியாளரை நியமிக்க வேண்டும் என்றும், தற்பொழுதுள்ள ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார முயற்சிகளுடன் ஆரம்பகால குழந்தை பருவ கல்வியை வழங்குவதற்காக அங்கன்வாடி பணியாளர்களின் எண்ணிக்கையை இருமடங்காக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார்.